அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று குரு பயிற்சி. அனைவரும் குரு பகவானை அருளை பெற்று சிறப்பான வாழ்க்கை இந்த ஒருவரிடம் அமைத்து கொடுக்க குரு கோவிலுக்கு சென்று குரு பகவானை வணங்குக. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமாக இருக்கும். இன்றைய குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் அற்புத பலன்களை தரும். குறிப்பாக மகரம், விருச்சிகம், மீனத்துக்கு மிக மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா உச்ச குருவாக இருப்பதால் அனைத்து ராசிகளுக்கும் அது நல்லதே செய்யும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். 12ஆம் ராசி மீனராசி. மீனராசியை பொறுத்த மட்டும் பக்திமயமான நாள். மனம் இறை அருளையே தேடும். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும் சிறப்பான நாள். இந்த கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் நன்மைகளும் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாள். பாலிய நண்பர்களிடம் பார்ப்பீங்க. நண்பர்களிடம் மனைவிட்டு பேசி பொழுது கழிப்பீங்க. அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கேட்டிருந்தாலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று ஏற்படும். தனுசு ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் நாள் சுமாரான நாள். அடுத்தனுடைய கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருங்க. வண்டி வாய்ச்சாலுக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ணிட்டு பேசக்கூடாது. சிந்தனைகள் செய்து விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. விழிப்புணோடு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. இந்த துளாராசிக்கும் கன்னிராசிக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள். யோகமான நாள்னே சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சிறு முயற்சி எடுத்தால் போதும், அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். அதிகப்படியான லாபத்தையும் பார்க்க முடியும். இந்த துளாராசிக்கும் கன்னிராசிக்கும் மிகவும் சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் லாபகரமான நாள், உயர்வான நாள், மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கும் அதிகமாக ஏற்படும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசமும் மரியாதை உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசி கடக ராசிக்கு உண்டு. சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். விருந்து உண்ண நாள்னே சொல்லலாம். எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். அதே போல் சொந்தக்கார வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இன்று உண்டு. ரிஷப ராசிக்கும் மேச ராசிக்கும் சிறப்பான நாள். வெற்றிமயம் நாள். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிட்டக்கூடிய நாள். ஆனால் சிறு விஷயமாக இருந்தாலும் கோபம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதனால் சாந்தமாக இருந்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ஏன்னா சந்திராசி இருப்பதால் கண்டிப்பாக கோபத்தை ஏற்படுத்தும். விழிப்புணோடு இந்த உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.